சாய்ராம். நமஸ்காரம். நாம் 10ஆம் பாவம் என்னும் கர்மஸ்தானத்தை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இப்பொழுது இந்த கர்மஸ்தான பலனானது நம்முடைய முற்பிறவியின் எந்த காரணத்தினால் தடைப்படும் என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அதாவது நம்முடைய முற்பிறவியினுடைய பலன்களை சொல்லும் இடம் 5ஆம் இடம் என்னும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். இந்த 5ஆம் பாவத்திலே கிரகங்கள் கெட்டுப்போயிருந்தது அல்லது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்தினுடைய கிரகமானது 5ஆம் பாவத்திலே கெட்டுப்போயிருந்தால் நம்முடைய முன்பிறவியிலே நாம் அந்த வேலை அல்லது கர்மா என்று சொல்லக்கூடிய பாவமானது தவறாக நடந்திருக்கும். நம்முடைய முற்பிறவியிலே நாம் செய்த தவறுகள், அதாவது ஒருவர் செய்கின்ற வேலையை தடுப்பது அல்லது ஒருவர் செய்த வேலையை அவமதிப்பது அல்லது ஒருவர் செய்த வேலைக்கு பாதகம் விளைவிக்குமாறு அதை கெடுப்பது அல்லது ஒருவர் செய்கின்ற வேலையை கூடவே இருந்து அதை நாசம் செய்வது போன்ற கெடு பலன்களை சுட்டி காண்பிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய 5ஆம் பாவம் கெட்டு போயிருக்கக்கூடிய, அதாவது 5ஆம் பாவத்திலே 10ஆம் பாவத்தினுடைய அதிபதி நீச்சமாகவோ பகையாகவோ அல்லது ராகு கேது போன்ற கிரகங்களால் சூழப்பட்டோ அல்லது ராகு கேது போன்ற கிரகங்களின் பார்வையிலே இருந்திருந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும். அதாவது அந்த தவறான செய்கைக்கு இந்த பிறவியிலே என்ன பலன் நடந்து கொண்டிருக்கும் என்பதை பொறுத்து தெரிந்து கொண்டு விடலாம். நாம் எப்பொழுதுமே ஒருவருக்கு உதவியாக இல்லாவிட்டாலும் உபத்திரவமாக இருக்கக்கூடாது என்று கூறுவார்கள். ஆனால் முன்பிறவியிலே அவ்வாறு நாம் உபத்திரவமாக இருந்ததன் காரணமாக இந்த பிறவியிலே நம் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காது. பல நேரங்களிலே படிப்பதிலேயே தடங்கல்கள் வரும். அதாவது நன்கு படிப்பார்கள், நல்ல அறிவாளியாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் படிப்பை தொடர முடியாமல் போய்விடும். அதுவும் மீறி படித்திருந்தால் அவர்களுக்கு அதற்கு தகுந்த வேலை கிடைக்காது. அவ்வாறே வேலை கிடைத்திருந்தால் அந்த வேலையிலே இவர்கள் படாத பாடுபடுவார்கள். உடன் வேலை செய்பவர்களாலும் இவர்களுக்கு மேல் அதிகாரிகளினாலும் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு மனம் வெறுத்து போய் அந்த வேலையே நமக்கு வேண்டாம் என்று இவர்களே உதறிவிட்டு வருவார்கள். அல்லது இவர்கள் செய்யாத தவறுக்காக இவர்களுக்கு தண்டனை கிடைக்கும், அந்த வேலையே போய்விடும். இவர்களுக்கு செய்கின்ற வேலைக்கு ஊதியமானது கொடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்படும். அல்லது இவர்கள் செய்கின்ற வேலையானது இவர்களுடைய குடும்பம், இவர்களுடைய குழந்தைகள், தாய் தகப்பனை இவர்களை எல்லாம் விட்டு பிரிந்து எங்கேயோ தேசத்தில் போய் வேலை கிடைத்து அங்கும் அந்த வேலையிலே பிரச்சனைகளை சந்தித்து ஒழுங்காக சம்பாத்தியம் கிடைக்காமல் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் அவதிக்குள்ளாவார்கள்.
இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் முற்பிறவியிலே அடுத்தவர்களுடைய வேலையை கெடுத்தவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுடைய வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஊதியத்தை தடை செய்தவர்களாக இருப்பார்கள். நாம் இப்பிறவியிலே நம்முடைய தொழிலில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அல்லது அந்த தொழிலினால் நஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் கண்டிப்பாக 5ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் இருக்கக்கூடிய கிரகங்கள் சரியாக அமைந்திருக்காது. அதன் பலனாகவே இந்த பிறவியிலே வேலையானது நிரந்தரமாக இருக்காது. இந்த பகுதியின் தொடர்ச்சியிலே இன்னும் நிறைய இருக்கிறது. அவற்றையெல்லாம் அடுத்த பதிவுகளிலே நாம் பார்ப்போம். எந்தெந்த கஷ்டங்கள் இப்பொழுது அனுபவித்தால் 5ஆம் பாவத்திலே என்ன மாதிரி கிரகங்கள் கெட்டுப்போயிருக்கும் என்பதனையும் விளக்கமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நமஸ்காரம்.